வணக்கம். சத்யன் சந்தோஷி சித்தர். இன்றைய அறிவிப்பு மிக முக்கியமானது. அதாவது நீரூற்றுக்களை வரவழைக்கும் சக்தி பெற்றவன் நிலத்தடி நீரூற்றுக்களை வெகு தொலைவில் இருந்த மழைப்பொழிவு உள்ள பகுதியிலிருந்து மழைப்பொழிவு இல்லாத பகுதிக்கு வரவழைக்கும் சக்தி பெற்றவன். அப்படி சக்தியோடு இன்றைய அறிவிப்பு அதனில் போகர் சித்தர் 4448 மூலிகைகளை கண்டறிவது எப்படி? முருகனிடம் தவம் இருந்து முருகன் கொடுத்த அறிவுரைப்படி கண்டறிந்தார். அதேபோல்தான் கருமாரியின் அறிவுரைப்படி நான் செயல்படுகிறேன். இப்படியும் நவபாஷாணத்தை உருவாக்கிய போகர் சித்தர் நோய்களை ஒரே மருந்து குணமாக்க உதவினார். அதேபோல்தான் நான் மூலிகை நீரூற்றுக்களை வரவழைக்க முடியும். அதாவது அமேசான் காடு, இமயமலை வனம் போன்ற பெரிய வனப்பகுதியிலிருந்து மக்கிப்போன இலைகள் தரையில் கிடக்கும். மழைப்பொழிவு அதன் மீது தேங்கி நின்று மூலிகை சாறு உருவாகும். அந்த மூலிகை சாறு பூமிக்குள் இறங்குவதை கருமாரி அதை ஈர்த்தெடுத்து நான் இருக்குமிடம் கொண்டு வந்து சொல்லும் இடத்தில் தருகிறாள். அதுதான் மூலிகை நீரூற்று. அந்த மூலிகை நீரூற்று வைரஸ் கிருமிகள் எதுவானாலும் குணமாகும். அதற்கு நான் முயற்சிக்கிறேன், அதை வரவழைக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்தால் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணால் போதும், லேப் ரிசல்ட்டு பார்த்துடலாம். வெளியிலிருந்து அந்த நீரூற்றுக்களை வனப்பகுதியிலிருந்தே வரவழைத்து அந்த நீரூற்றை போர் ஓட்டி எடுத்து அதை மோட்டார் வைத்து இறைத்து அந்த நீரை எடுத்து லேபில் கொடுத்து பரிசோதித்து பார்க்கும்போது அதில் சில சத்துக்களும் குணங்களும் தெரியும். அதை குடித்து பார்த்து குணமாவதையும் அறிந்து கொள்ளலாம். அந்த பரிசோதனைக்கு உதவி செய்ய அனைவரையும் அழைக்கிறேன். நன்றி.